ஏற்கனவே மார்க்கெட்டில் ஆச்சி சக்தி மாதிரிலாம் இருக்குது, நானும் கொடுக்குறேன் அப்படின்னா உடனே வாங்க மாட்டாங்க. ஆச்சி மசாலா பேக்கெட் 10 ரூபா, பக்கத்தில் இதோட ஒரு அட்ராக்ஷன் போட்டு 2 பேக்கெட் வாங்கினீங்கன்னா 15 ரூபா அப்படின்னா வேணால் நம்ம எடுப்போம். இல்லைனா எடுப்போமா? நான் இத்தனை வருஷமாக சக்தி மசாலா தான் வாங்கிட்டு இருக்கேன், எதுக்கு நான் போய் புதுசாக ஒன்று எடுக்கணும்? இதுதான் என்ன சொல்லலாம் வேல்யூ. ரெண்டுமே ஒன்று தான், ஆனால் நான் இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே வரேன். அதே ப்ராடக்ட்டு அதோட ஏதாவது ஒரு வித்தியாசத்தை காமிக்க முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க விம் சோப்பும் ப்ரில் சோப்பும் பார்த்துருப்பீங்க. விம் வரும்போது அதுதான் ஃபஸ்ட்டு சோப்பு, ப்ரில் வரும்போது என்ன பண்ணாங்க 2 சோப்பு சேர்த்து அந்த காசில் கொடுத்தாங்க. இதுதான் வேல்யூ மார்க்கெட். ஆஃபர்னு பேசி இல்லைனா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், இல்லைனா இதோட தரத்தில் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் ஆச்சி மசாலா சக்தி மசாலா மாஸ் மார்க்கெட்டாக இருந்தால் அன்னபூர்ணா மசாலா எவரெஸ்ட் இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும்னா வேல்யூ மார்க்கெட். அடுத்தது ப்ரீமியம் மார்க்கெட். இங்கே பொறுத்த வரைக்கும் மக்கள் எனக்கு காசு பற்றி கொஞ்சம் கவலை இல்லை, ஆனால் எனக்கு அந்த தரத்தோட பொருள் வேணும், நான் எதிர்பார்க்குற வேல்யூஸோடு இருக்கணும், அது நேச்சுராக பண்ணியிருக்கணும், கலப்படம் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற மக்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா லக்ஸரி அப்படின்றது இது டோட்டலாகவே வேறு இண்டஸ்ட்ரி. ஸோ கிஃப்ட்டு இந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கு வர்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா நீஷ், கையில் இடித்த மசாலா, ஆர்கானிக்காக இருக்கா, விவசாயிட்டிருந்து நான் பொருள் வாங்கியிருக்கேனா, இதுதான் நீஷ் மார்க்கெட்.